வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, "ஒன் ஸ்மால் ஸ்டெப் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப்." இந்த புக் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ இந்த புக் வந்து நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க நமக்கு சஜெஸ்ட் பண்ண புக்கு. ஸோ இந்த புக் எத பத்தி பேசுதுன்னா, கெய்சான்ற டெக்னிக் லைக் இக்கிகை, கைசான் இதெல்லாம் வந்து ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட்ஸு. ஸோ இதெல்லாம் பத்தி நெறைய புக் இருக்கும். இக்கிகை தனியா இருக்கும், கைசான் தனியா இருக்கும், இக்கிகையும் கைசானும் சேர்ந்து புக் இருக்கும். இந்த மாரி இதெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல்ஸ். இதை நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட்ஸ்லாம். ஸோ இந்த கெய்சான் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த புக்கோட டைட்டில் தான் மெயினாக அந்த ஒன் ஸ்மால் ஸ்டெப்புன்னு இருக்குல்ல, அந்த ஸ்மால் ஸ்டெப் அது எவ்வளோ சின்ன ஸ்டெப்பு அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணது தான் இந்த கைசான்றது. ரொம்ப 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 சின்ன விஷயம். நீங்கள் மாற்றிக்கிறதுலையோ அல்லது செய்கிறதுலையோ எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உருவாகும் அப்படின்றது தான் இந்த கைசான் டெக்னிக்கே. ஸோ என்னென்னா, நம்ம லைஃப் அப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒன்று அப்படியே நார்மலாக போயிட்டே இருக்குது, ரெகுலராக போயிட்டே இருக்குது அப்படின்றப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிஸ்னஸே நார்மலாக போயிட்டே இருக்கையில் ஓகே ஒரு க்ரோத் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதில் போடணும், புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணால் தான் எல்லாமே மாறும் அப்படின்னு ஒரு சடனாக ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கொண்டு வருது. அதே மாதிரி பர்சனல் லைஃப்லேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர்லாம் வந்து ஒரு சில ஹேபிட்ஸ்லாம் இருக்கும். லைக் ஸ்மோக்கிங்கோ, ட்ரிங்கிங்கோ அல்லது ஏதோ ஒரு கெட்ட பழக்கம். லைக் திடீர்னு ஒரு நாள் விட்டேங்க, அப்படியே நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் தான். ஆனால் இது நம்ம எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுறதில்ல. நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றத நிறுத்தணும் அல்லது ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும் நான் நினச்சிட்டே இருக்கேன் அப்படி சொல்கிறவங்க, நம்ம நினச்சிட்டே தான் இருப்போமே தவிர, அந்த ஒரு நாள் அப்படியே ஒரு நாள் விட்டேங்க அப்படியே போயிடுச்சு அப்படின்ற ஒரு நாள் நம்மள நிறைய பேருக்கு வர்றதே கிடையாது. ஸோ இது சில பேருக்கு ஒர்க் ஆகுது இல்லையா? இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் ஆனது தான் கெய்சான்ற டெக்னிக். ஒரு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேனே. ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க. குழந்தை இருக்குது. அவங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது. குழந்தையும் அவங்க தனியாக பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டைமே இல்லை. அவங்க ஹெல்த்தை அவங்க பார்த்துக்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்கப்போ இவங்க வாக்கிங் போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஓகே டாக்டர்கிட்ட போய் செக்கப்லாம் போகிறாங்க. வாக்கிங்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கே ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான் கிடைக்குது. நான் வந்து தூங்குகிற நேரமே குறைய இருக்குது. நான் என்னுடைய வீட்டுக்கு சம்பாதிக்கிறது, என் குழந்தைய பார்த்துக்கிறது, என் பொறுப்பு எல்லாத்தையும் நான் முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை. இதில் நீ வாக்கிங் போ, ஜிம்மு ஜாயின் பண்ணு, ஹெல்த்தியாக இருக்கணும், நடன்னா நான் எப்படிங்க பண்ணுவேன்? என்னால் முடியாது அப்படின்றது தான் அவங்க மைண்ட் செட் எப்பயுமாவே இருக்குது. ஸோ இப்படி இருக்கையில் இந்த ஆத்தர் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கையில என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய ஷெட்யூல் சொல்லுங்கள், நீங்கள் காலையிலேருந்து என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னப்போ அவங்க ஷெட்யூலை ஃபுல்லாக கேட்குறாரு. பார்த்தா அவங்க வந்து ஒரு லெஷர் டைம் அல்லது ஒரு ஃப்ரீ டைம்னு இருக்கிறது அவங்களோட டெய்லி ரொட்டீனில் என்னவாக இருக்குன்னா, டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து டிவி பார்க்குறாங்க. மற்ற எதுவுமே அவங்களுக்குன்னு ஒன்றும் பெருசாக பண்ணிக்கிறது இல்லை. லைக் மற்ற எதுவுமே அவங்களுக்கு ஃப்ரீ டைமாக இல்லை. அப்போ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இந்த 30 நிமிஷம் டிவி பார்க்குறீங்கல்ல, அதை எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, அவங்க நான் சோஃபாவில் உட்காந்து நான் டிவி ஆன் பண்ணி பார்ப்பேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, நாளையிலேருந்து எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த 30 மினிட்ஸ் டிவி பார்க்குறப்ப ஒரே ஒரு நிமிஷம், அந்த 30 நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் மட்டும் டிவி பார்த்துட்டே கொஞ்சம் நடங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து கூட இருந்த இவர் வந்து அதை ஒரு கவுன்சிலிங்காக அதை கொடுத்துருக்காரு. ஸோ கூட இருந்த டாக்டருக்கு வந்து இவங்க இருக்கிற ஹெல்த் கண்டிஷனில் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் நடந்தால் இவங்க எந்த காலத்தில் எப்போ சரியாகிறது அப்படின்றது ஒரு கொஷினாக இருக்குது. ஸோ ஆனால் இவருடைய எய்ம் என்னென்னா, லைக் அவங்க நடக்கவே மாட்டேங்கிற அந்த மைண்ட் செட்டை அவங்கள நடக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் அது. ஸோ இந்த மாதிரி விஷயம் இது எப்படிங்க மாற்றும்? இதில் எப்படிங்க லைட் எரியும்? ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி வண்டி ஓடும்? அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் நடக்க ஆரம்பித்தா எந்த காலத்தில் நான் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்ற கொஷின் நமக்கு எல்லாருக்குமே வரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த புக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்றதுல வந்து எப்பயுமே ஒரு சேஞ்சஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றம் வருது. எய்தர் அது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சாக இருக்கட்டும், நெகட்டிவ் சேஞ்சாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம மைண்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படும், லைக் தடுமாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் தானே. ஆனால் வந்து நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஐயோ குழந்தை வருமே, அதை எப்படி பார்த்துக்கிறது, என்ன ஆகும் அப்படி 100 கேள்வி வரும்.
அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சேஞ்ச் ஏதோ ஒண்ணு நடக்குதுனாலுமே, எதுவா இருந்தாலுமே நம்ம மைண்ட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கும். புதுசா நம்ம ஒரு விஷயத்த செய்றோம், ஒண்ணு கத்துக்க போறோம் அப்படின்னா, அ இது நமக்கு தேவையா? நம்ம கண்டிப்பா பண்ணணுமா? இது வேண்டாமே! அப்படின்றது தான் நம்ம மைண்ட் நெறைய சொல்லும். ஸோ இத என்ன சொல்றாங்கன்னா, ஆ அமிக்டாலா அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. நம்ம பிரெயின்ல இருக்கிற ஒரு குட்டியோண்டு பாதாம் பருப்பு சைஸ்ல ஒரு சின்னதா நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி. இதுதான் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது. கண்ட்ரோல்னா எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் இல்லாம நம்மளுக்கு போறதுக்கான காரணம் இந்த அமிக்டாலான்னு சொல்லி இட்லியாக இருங்கள் புக்ல எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த அமிக்டாலா என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம புதுசா ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாளையிலேருந்து நான் படிக்கிறேன் அல்லது நாளையிலேருந்து நான் வந்து ஒரு கிளாஸுக்கு போறேன். ஏதோ ஒண்ணு நான் பண்றேன்னா, "இது உனக்கு தேவையா? இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணணும்?" இப்படின்னு நம்மள சொல்லி நம்மள வந்து மைண்ட் அப்படியே ஆஃப் பண்ணுதுல்ல, அதுதான் இந்த அமிக்டாலா பண்ற வேலையா இருக்கு. லைக் நம்ம ஒரு விஷயத்த செய்யணுன்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் அது எல்லாத்தையும் வந்து ஒரு பயமா கன்வெர்ட் பண்ணி, "இல்ல வேண்டாம். இது இல்லாமலே நீ ஓகே தான்." ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வண்டியே ஓட்டணும்னு நெனைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு வண்டியெல்லாம் ஓட்டிட்டு, வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயி சாகுறதுக்கா? நீ வண்டியே ஓட்ட தேவையில்ல. நீ போய் யாரையாவது இடிச்சிட்டேன்னா, உன்ன யாராவது இடிச்சிட்டான்னா, நமக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு கொஷின்ஸ்லாம் எழுப்புதுல்ல. இது அந்த அமிக்டாலாவோட வேலையா இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா, அது அப்படியே அதாவது அதுக்கு அடுத்த லெவல்ல வந்து கார்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அங்க வந்து நம்மளுக்கு அந்த கிரியேட்டிவான விஷயங்கள், இமேஜினரி விஷயங்கள் இதெல்லாம் நெறைய உருவாகுற இடம்னு அந்த கார்டெக்ஸ சொல்றாங்க. ஸோ அதுக்கான ஆக்சஸே நமக்கு அப்படியே கட் ஆயிருது. "ஐயய்யோ! வேண்டாம் இதில நெறைய ரிஸ்க் இருக்கும் போல. நம்ம அப்படியே இருந்துக்குவோம்." அப்படின்னு சொல்லி இந்த தாட்டையே வந்து நம்மளுக்கு அப்படியே சப்ரஸ் பண்ணிருது இந்த அமிக்டாலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்னன்னா, அ முன்னாடி காலத்தில முன்னாடி காலத்தில என்ன, இப்பயுமே எடுத்துக்கோங்களேன். திடீர்னு வந்து ஒரு நீங்க ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்கையில, ஒரு வேகமா ஒரு வேனோ, ஒரு காரோ உங்கள இடிக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டோம். இந்த கார் எவ்வளோ ஸ்பீட்ல வருது? நம்மள எவ்வளோ நேரத்தில இடிக்கும்? இந்த மாரிலாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். டக்குன்னு நம்மளே யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு நகண்டு ஓடிர்றோம்ல. ஸோ இந்த மாரி ஒரு சடன் ஒரு ரியாக்ஷன், ஒரு இம்பல்சிவ் ரியாக்ஷன் கிரியேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒண்ணு தான். அதாவது உங்கள ஒரு ஆபத்திலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக செயல்படுறதுக்காக தான் இந்த அமிக்டாலான்றது இருக்கு. இது முன்னாடி காலத்தில எப்படின்னா, ஒரு காட்டுல மனிதர்கள் வாழையில ஒரு சிங்கமோ, புலியோ அந்த ஃப்ளைட் ஆர் ஃபைட்டுன்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்கல்ல. நீ எதிர்த்து அந்த இடத்துல சண்டை போடணுமா, இல்ல தப்பிச்சு ஓடணுமா அப்படின்ற முடிவ எடுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப டைம்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது. திடீர்னு ஒரு புலியோ, சிங்கமோ வருதுன்னா, நீ எதிர்த்து சண்டை போட போறியா, இல்ல ஓட போறியான்றத ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ள அந்த முடிவ உங்க மைண்ட் எடுக்குதுல்ல. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மள உயிரோட வாழ வைக்கவே செஞ்சிருக்கும். நீங்க இத வந்து ஒரு 1/2 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்க மாரி உங்க மைண்டு இருந்தது அப்படின்னா, நம்ம பிரெயின் அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்ததுன்னா, நம்ம என்ன எப்பயோ செத்து போயிருப்போம். வந்திருக்கவே மாட்டோம் இவ்வளோ தூரத்துக்கு. ஸோ இதுக்காக வந்தது தான் அந்த அமிக்டாலா. ஆனா இப்போ உள்ள சூழல்ல இது வந்து மாறி, மாறி இப்போ நம்மகிட்ட வந்து எந்த புலியோ, சிங்கமோ வந்து நம்ம கூட சண்டை போட போறது கிடையாது. ஸோ அந்த என்விரான்மெண்ட்லாம் மாறி, இப்போ நம்ம ஒரு சேஞ்சஸ பார்த்து பயப்படுற மாரி நம்ம மைண்ட் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத இவரு சொல்றாரு. சில பேர் வந்து இந்த பயத்த வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டா மாத்திடுறாங்க. நான் வந்து இப்போ புதுசா நான் ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்றதே எனக்கு பயம் வர்றதுக்கு பதிலா, நான் கார் ஓட்ட போறேன் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நான் புதுசா ஒரு விஷயம் பண்ண போறேன்ற எக்ஸைட்மெண்ட்டா மாத்திக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து சில பேருக்கு இருக்கு. நம்ம வந்து அத எ அ லைக் சில பேருக்குன்னு கூட சொல்ல முடியாது. நம்மளுக்கே சில விஷயத்துல இருக்கும், சில விஷயத்துல அது வராது. ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு கிளாஸ்க்குலாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு யோகா கிளாஸ் போணும்னா, நான் வந்து ஐயய்யோ! அங்க என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியலையே, ஏது நடக்குதுன்னு தெரியலையே, 4 நாள் நம்ம பாட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோமேன்னு நான் ரொம்ப யோசிச்சேன் ஆக்சுவலா. இதே இது நான் ஒரு பாட்டு கிளாஸ்க்கு போகையில நான் ரொம்ப ஜாலியாயிட்டேன். பாட போறோம், பாட சொல்லிக் குடுக்க போறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கையில அது எக்ஸைட்மெண்ட்டா எனக்கு இருக்கு. ஒரு விஷயத்துல எனக்கு பெருசா ஒண்ணுமே இல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல, ஒண்ணும் இல்லன்றப்போ, அது வந்து எனக்கு பயமா தான் உருவாகுது. ஸோ நம்ம சில நேரங்கள்ல அது எக்ஸைட்மெண்ட்டா மாறுனாலும், பல நேரங்கள்ல அது பயமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த பயத்த எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு இவரு என்ன சொல்றாருன்னா, ஆம்
ரொம்ப பெரிய சேஞ்சஸை கொண்டு போய் உங்கள் மைண்டுக்கு சொல்கிறது. நாளையிலேருந்து நீ வந்து 2 மைல் நடக்கிற, நாளையிலேருந்து நீ வந்து ஒரு 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுற. இந்த மாதிரியெல்லாம் நம்ம மைண்டுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்து கொடுக்குறோன்னா, அந்த மைண்ட் என்ன பண்ணுன்னா, இது எப்படி நீ பண்ணுவ, பண்ணவே முடியாது உன்னால் அப்படின்னு அப்படியே அதை சப்ரஸ் பண்ணி விட்டுருது. ஸோ நீங்கள் அந்த சின்ன சின்ன சேஞ்சஸாக கொடுக்க ஆரம்பிக்கல, சின்ன சின்ன மாற்றங்கள் வர ஆரம்பிக்கல, அது வந்து அந்த மாற்றத்துக்கு தன்னை அறியாமலே இந்த அமிக்டலா வந்து வெளியவே வராமல் அடுத்த லெவல் ஆஃப் பிரெயினை ரீச் பண்ணல உங்களுக்கு ஈஸியாக அந்த சேஞ்சஸ் அடாப்ட் ஆகிக்குது. உங்களையே அறியாமல், உங்கள் மைண்டே அறியாமல் அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகுறீங்கன்றதை அதில் சொல்லியிருந்தாங்க. லைக் என்னென்னா, இப்போது ஐடி ஆஃபீஸ்லலாம் அந்த டவுன் ஹால் மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து ஏதாவது கொஷின்ஸ்லாம் கேட்கல, நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிற, இந்த 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 ஆஃபீஸ் என்ன ஆக போகுது, 5 வருஷத்தில் நீ எங்கே இருப்ப, 5 வருஷத்தில் இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸோ, இல்லை நம்மளை பர்சனலாகவே உன் வாழ்க்கையோட உன்னோட லட்சியம் என்ன, நீ வந்து என்ன பண்ண போகிற, இன்னும் 10 வருஷத்தில் நீ எங்கே இருப்ப, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கொஷின்ஸ் எல்லாம் கேட்கல நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மண்டையே ஆஃப் ஆயிரும். திடீர்னு என்கிட்ட வந்து உன் வாழ்வின் லட்சியம் என்ன, உன்னோட பர்பஸ் தான் என்ன அப்படிலாம் கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது, எனக்கு நிஜமாவே தெரியாது. என் மைண்ட் அதை டக்குன்னு யோசிக்கவே செய்யாது. ஸோ இந்த மாதிரி பெரிய கொஷின்ஸ் கேட்டு உங்கள் மண்டையை வந்து ஆஃப் பண்ணி வைக்காமல் சின்ன சின்ன கொஷின்ஸாக கேளுங்க. லைக் உங்களுக்கு இப்போ தண்ணி நிறையா குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி நிறையா குடிக்கணும்னு சொல்கிறத தாண்டி, இந்த தண்ணி நிறைய குடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், நான் என்னுடைய ஆஃபீஸ் டெஸ்கில் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கணும், அல்லது நான் போகிற காரில் ஒரு வாட்டர் பாட்டில் எப்போயுமே வச்சுருக்கணும். அதை பார்க்கல எனக்கு தண்ணி குடிக்கணுன்ற நினைப்பு வரணும் அந்த மாதிரி. அல்லது இப்போது ஹெல்த்து வந்து எனக்கு ப்ரையாரிட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்கிறத தாண்டி நான் என்ன பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் பண்ணுற ஹேபிட்ஸில் எதை விட்டால் நான் ஹெல்த்தியாக இருப்பேன், அல்லது எதை ஸ்டார்ட் பண்ணால் நான் ஹெல்த்தியாக இருப்பேன், இந்த மாதிரி கொஷின்ஸ். அல்லது இப்போது நாளையிலேருந்து நான் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போது நான் எந்த டைமில் நடக்கலாம், எனக்கு எந்த டைமில் நடந்தால் எனக்கு ஓகேவாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நடக்கணுங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அந்த 10 மினிட்ஸ் நான் நடந்தால் எனக்கு ஓகேவாக இருக்கும். லைக் இங்கேயும் என்னென்னா, அந்த ஸ்மால்ன்றது ரொம்ப முக்கியம். நாளையிலேருந்து நான் 1 மணி நேரம் நடப்பேன்னு சொல்லி திடீர்னு ஒரு உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு 5 to 6 நடப்பேன், அந்த மாதிரிலாம் காலையில் எந்திரிக்கிறதே 8 மணியாக இருக்கும். ஆனால் நான் 5லேருந்து 6 நடப்பேன், 6லேருந்து 7 நடப்பேன், இந்த மாதிரிலாம் பிளான் போட்டிங்கன்னா இது நடக்கவும் செய்யாது நமக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்டெப் எடுக்காமல் நடப்பேன்னு ஆரம்பிக்கல. லைக் நான் ஒரு 5 நிமிஷம் நடப்பேன், 2 நிமிஷம் நடப்பேன், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க, அந்த கொஷின்ஸையும் கேட்க ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. பேசிக்காக என்னென்னா, இப்போது நம்ம குழந்தைங்களுக்கெலாம் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி சொல்லி தருவோம்னா, இது என்ன, காக்கா, காக்கா எப்படி கத்தும், காக்கான்னு கத்தும். இப்படி நம்ம 2 தடவை சொல்லுவோம். 3ஆவது தடவை அந்த குழந்தைகிட்ட அதை கேட்போம், இது என்ன அப்படி சொன்னால் அது காக்கான்னு சொல்லும். காக்கா எப்படி கத்தும் அப்படின்னு, காக்கான்னு கத்தும். இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம மைண்டே சின்ன வயசுலேருந்தே எப்படி பழக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு கொஷின் அதுக்கான ஆன்சர்னு வரையில் அதோடைய ஃபங்க்ஷனே வந்து எஃபெக்டிவாக இருக்குன்றத சொல்கிறாங்க. லைக் என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து டெய்லி ஆஃபீஸ் போகிறீங்க, உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையில டெய்லி ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாரு. இன்றைக்கி வந்து உன் காருக்கு பக்கத்தில் நீ பார்க் பண்ணல பைக்கு, உன் பைக்குக்கு பக்கத்தில் இருந்த பைக்கோட கலர் என்ன அப்படி சொல்லி டெய்லி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். சரி, இவன் டெய்லி நம்மகிட்ட இதே கொஷினை திருப்பி கேட்கல, ஒரு நாள் வந்து நம்மளே அறியாமல் இவன் போனால் இந்த கொஷினை கேட்பான்னு சொல்லி நம்மளே அறியாமல் நம்ம வந்து லைக் அதை ஞாபகம் வச்சுக்க வேணாம். கரெக்டாக நம்ம பைக்கை பார்க் பண்ணல, பக்கத்து பைக்கை நம்ம பார்க்கலையே, ரெட் கலரில் பைக் நிற்கிதா, ஓகே இவன் கேட்டால் இன்றைக்கி சொல்லிடணும் அப்படின்றத நம்ம மைண்டு தானாக அதுக்கான ஆன்சரை, அது பெரிய எஃபர்ட்டே இல்லாமல் அடுத்த நாள் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றத. லைக் அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஆன்சரே தெரியலன்னா கூட சில கொஷின்ஸை நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான விடையை உங்கள் மைண்டே ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து நம்மளோட டெய்லி உன் பைக்குக்கு பக்கத்தில் இருக்கிற பைக்கோட கலர் என்னன்னா நம்ம இதுவரை அதை நோட் பண்ணியிருக்கவே மாட்டோம். அவர் கேட்டதையும் அதுக்கப்புறம் ஞாபகத்தில் வச்சுட்டுலாம் இருக்க மாட்டோம். ஆனால் 2வது நாளும் கேட்குறாரு, 3வது நாளும் கேட்குறாருன்றப்போ நம்மளே அறியாமல் நம்மளே அதை நோட் பண்ணி அடுத்த நாள் அவர்கிட்ட நேராக போய் சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து சப்கான்ஷியஸாக உங்கள் மைண்ட் வந்து தேட ஆரம்பிச்சிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கேள்விகள் கேட்குறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்மால் தாட்ஸ். இதில் வந்து மைண்ட் ஸ்கல்ப்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள்
ஒரு பப்ளிக் டாக் கொடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மீட்டிங்லேயோ அல்லது ஒரு ப்ரெசன்டேஷனோ ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து அதோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் லைக் ஒரு மெடிடேஷன் மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரியே நீங்கள் இமேஜின் பண்ணி, ஆனால் நீங்கள் வாய் பேச வேணாம், உங்கள் கையை அசைக்க வேணாம், கண்ணை திறக்க வேணாம், எதுவும் பண்ணாமல் கண்ணை மூடி அதை அப்படியே நீங்களாக ஒரு படம் மாதிரி நம்ம மைண்டில் ஓட்டுறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணுற விஷயம் தான் மைண்ட் ஸ்கல்ப்சர். லைக் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு இது எங்கே ஒர்க் ஆகிருக்குன்னா, லைக் இது படிக்கல தான் எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்தது. நான் ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து ஒரு யோகா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். அதில் எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து லைக் எப்படி பண்ணாங்கன்னா, நான் பண்ண நீ நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடி நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் லைக் சம்மணம் போட்டு உட்காந்து கண்ணை மூடிட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறதா நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ப்ராக்டிஸ்க்கே வந்தாங்க. ஸோ இன்ன வரைக்கும் நான் அந்த யோகாலாம் மறக்கலை, ஆனால் நான் அதை ப்ராக்டிஸும் பண்ணலை. அவங்க 1 இயர் அதை கண்டினியூஸாக பண்ண சொன்னாங்க. 6 மந்த்ஸோ ஏதோ சம்டைம் என்னை பண்ண சொன்னாங்க. ஆனால் நான் அது பண்ணவே முடியல என்னால். நான் பாதியில் விட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. மேபி இதனாலயா என்னென்னு எனக்கு தெரில. அதே மாதிரி என்னென்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரூட்டு வந்து தெரியவே தெரியாது. இந்த பஸ்ஸில் ஏறினா இந்த இடத்துக்கு போவோம்னு தெரியுமே தவிர அதுக்கான ரூட் எங்கே, எப்படியெல்லாம் அந்த பஸ்ஸு போகும், இதெல்லாம் நான் கவனிக்கவே மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை கவனிக்கவே மாட்டேன், அதை மைண்ட் பண்ணவே மாட்டேன். அதை வந்து நானே எப்படி நினச்சிக்கிட்டேன்னா, எனக்கு ரூட்லாம் தெரியாதுங்க, எனக்கு அதில் அது வந்து என் மைண்டுக்கு அதெல்லாம் ஒத்து வரல, எனக்கு சரியாக தெரியாது அப்படின்ற மாதிரி நான் இருந்துக்கிட்டேன். நான் வண்டியும் ஓட்டினது இல்லையா, ஸோ எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. ஊபர் போட்டால் அது ஏறுற இடத்துல இறக்கி விட போகுது, ஆட்டோ போனால் அதே மாதிரி, பஸ்ஸில் ஏறினா அதே மாதிரி, இந்த மாதிரியே நான் பழகிட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் ட்ரைவ் பண்ண கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போகணுன்னா நான் அந்த இடத்த மைண்டில் வச்சுக்க வேண்டியதாக இருந்தது. நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, எனக்கு இனிஷியலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. எந்த ரோடு, நான் ரோடை பார்ப்பேன்னா இல்லை சைடில் உள்ள பில்டிங்கை பார்ப்பேன்னா, எந்த ஏரியான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு இனிஷியலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, நான் போக வேண்டிய இடத்த வந்து அப்படியே மைண்டில் இமேஜின் பண்ணி பார்ப்பேன். லைக் இங்கேருந்து நேராக போகணும், லெஃப்ட்டு திரும்பணும், ரைட்டு திரும்பணும், இந்த சிக்னலில் ரைட்டு திரும்பி இப்படி வந்தோன்னா இந்த இடம் வந்துடும், இப்படின்றத நானே சும்மா வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் மைண்டில் கொஞ்சம் நானே வண்டி ஓட்டி பார்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த இடத்துக்கு போயில ரொம்ப சிம்பிளாக இருந்தது. மேபி இது ரொம்ப ஈஸியான டெக்னிக்காக தான் இருக்குன்றது நான் நினைக்கிறேன். ஸோ இதே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு பப்ளிக் டாக்குக்கோ இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துக்கோ இல்லை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கோலுக்கோ இதை வந்து நீங்கள் இந்த மைண்ட் ஸ்கல்ப்சரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன தாட்டாக இருந்தால் கூட, சின்ன விஷயமா இருந்தால் கூட, லைக் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை இந்த மாதிரி நீங்கள் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து நீங்கள் இமேஜின் பண்ணி நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுற மாதிரி ஒரு படம் ஓட்டி பார்த்தீங்க உங்கள் மண்டைக்குள்ளேயே அப்படின்னா, இது உங்கள் தாட்ஸை வந்து நல்லா சேஞ்ச் பண்ணும். லைக் அது ரியல் டைமில் நீங்கள் ஃபேஸ் பண்ணல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை தரும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுவும் அந்த கைசன் டெக்னிக்கில் தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்மால் ஆக்ஷன், ரொம்ப சின்ன ஆக்ஷனாக எடுக்க வேண்டியது. அதாவது என்னென்னா, இப்போது இனிஷியலாக ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, ஒருத்தவங்க வந்து ஒரு நாளில் 1 நிமிஷம் நடக்க சொன்னாங்கன்னு, அந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஜிம்முக்கு போகணுன்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நடக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்லாம் போகணும் அப்படிலாம் நினைக்கல. ஃபஸ்ட்டு நீங்கள் நான் ஜிம்முக்கு போனாலே எனக்கு போதும், காலையில் எனக்கு அந்த டயத்துக்கு எழுந்திரிச்சு நான் ஜிம்முக்கு சும்மா போயிட்டு வரேன், அந்த ட்ரெட்மில்ல ஏறி நின்னாலே எனக்கு போதும், அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதில் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நான் போய் ஜிம்முக்கு சும்மா போயிட்டு வந்தால் நான் உடம்பு குறைஞ்சிருவேனா, ஹெல்தி ஆயிடுவேனா, இல்லையே அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாம் அப்புறம் தள்ளி வச்சுட்டு, இந்த இடத்துல நம்ம ஏன் இதை பண்ணுறோன்னா, கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியன்றதை நம்ம இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்ற ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் கூட நம்ம அதெல்லாம் பற்றி பேசியிருந்தோம். இங்கே என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நாளையிலேருந்து நான் வந்து ஒரு ½ அன் ஹவர் நடக்கணுன்றத நான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய வில் பவர் அதுக்கு ஒத்துக்கிறோம். நாளையிலேருந்து நான் நடக்கிறேன் அப்படின்னா, என்னால் ஒரு 10 டேஸ் வரை, என்னுடைய வில் பவருக்கு நான் சொல்கிறேன், ஒரு 10 டேஸ் வரை என்னால் ஃபாலோ பண்ண முடியுது. 11வது நாள்லேருந்து நான் அதை அப்படியே விட்டுருவேன், அப்படியே நடக்கவே மாட்டேன். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் உங்களை அந்த விஷயத்துக்கு பழக்கப்படுத்துறதுக்கு, அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து இனிஷியலாக ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டெப்பாக ஆரம்பிங்க. டெய்லி நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ட்ரெட்மில்ல போய் நின்றுட்டு வாங்க, 1 நிமிஷம் நின்றுட்டு வாங்க, அட்லீஸ்ட் கிளம்பி அங்கே போயிட்டு வாங்க. இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா, இதை நீங்கள் டெய்லி பண்ணணும்.
உங்களால் டெய்லி பண்ண முடியும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஸ்டெப்பை வந்து சிம்பிளாக சூஸ் பண்ணிக்கணும். லைக் 1/2 மணி நேரம் நடப்பேன்றது உங்களுக்கு சிம்பிளாக இருந்தால் அதை வச்சுக்கலாம். ஆனால் அது எனக்கெல்லாம் வந்து அது கொஞ்சம் பெரிய ஸ்டெப்பு தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போனாலே பெருசு. நான் அந்த காலையில் 7 மணிக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் 7 மணிக்கு எந்திரிச்சாலே எனக்கு பெருசு தான். ஸோ அந்த அளவுக்கு சிம்பிளான ஸ்டெப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் வீடு க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ உங்கள் வீடு வந்து எப்போயுமே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க, பண்ணவே முடியல. இதை வந்து கைசன் டெக்னிக் மூலயமா நீங்கள் எப்படி பண்ணலான்னா, ஒரே ஒரு இடத்த எடுத்துக்கோங்க. வீட்டில் ஒரே ஒரு இடத்த எடுத்துகிட்டு 5 மினிட்ஸ் அலாரம் வச்சுக்கோங்க. அலாரம் வச்சுட்டு அந்த பிளேஸை மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஷெல்ஃபு, ஒரே ஒரு கேபின், எதையோ ஒன்று, அதை மட்டும் நீங்கள் சுத்தப்படுத்த ஆரம்பிங்க. 5 நிமிஷம் டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணதெல்லாம் போதும், அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்துருங்க. ஸோ இதையே டெய்லி பண்ணுங்கள். டெய்லி 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கண்டிப்பாக ஒரு நாள் சுத்தமாகும் இல்லையா? அந்த சுத்தப்படுத்தணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும் இல்லையா? ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணமே நம்ம பெரிய பெரிய ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறது தான். நான் எதுவுமே பண்ணாதேன்னா நாளையிலேருந்து எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்டை வந்து நம்ம மாற்றுறோம் இல்லையா? ஸோ அது வந்து ஈஸியாக ரிவர்ஸும் வந்துடும். அந்த மாதிரி நம்மளால் அது ஸோ அந்தளவுக்கு பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்து நம்ம மைண்டுக்கு கொடுத்தோன்னா அதை தொடர்ந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப 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 சின்ன ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்கன்றதை சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த சின்ன ஸ்டெப்பு எப்படிங்க என்னோடய கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் எந்த காலத்தில் என் கோல் அட்டைன் பண்ணுறதுன்ற கொஷின் நமக்கு வரும் இல்லையா? ஸோ நான் வந்து இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? அந்த பாட்காஸ்ட்லாம் நம்ம பேசியிருக்கையில் அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் ஒருத்தரோட சேஞ்சஸ் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்க உங்கள் கூடயே இருக்கிறவங்க திடீர்னு ஒல்லியான மாதிரி உங்களுக்கு தெரியும். என்ன இவங்க திடீர்னு ஒல்லியாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அவங்க வந்து பல காலமாக அதுக்காக எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஃபெயிலியர் இருந்திருக்கும், திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் மூவி அதெல்லாம் பார்க்குறோம்ல, மீடியாலேயுமே திடீர்னு ஒரு பர்சன் பார்க்கையில் என்ன இவங்க இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டாங்க, என்ன இவங்க இவ்வளோ பெரிய ஸ்டாராக வந்துட்டாங்க திடீர்னு அப்படின்ற மாதிரி தான். ஈவன் நீங்கள் யூடியூப் சேனல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாலுமே அந்த இர்ஃபான் வியூ, மதன் கௌரியோட சேனல், அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்க நிறைய சேனல்ஸில் இருந்துமே திடீர்னு பார்த்தா உங்களுக்கு 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஆனால் பார்த்தா இவங்களுடைய கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். லைக் இர்ஃபான் வியூ, மதன் கௌரிலாம் டெய்லி அந்த டைமுக்கு வீடியோனா அந்த டைமுக்கு வீடியோ அத்தனை வருஷக்கணக்காக போட்டிருந்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு தெரியவே செய்யாது. இவங்க சடனாக ஒரு நாள் நிறைய மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, அவங்களுடைய க்ரோத் மட்டும் தான் நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கிற சின்ன ஸ்டெப் வந்து அப்போ உங்களுக்கு ஒன்றுமே பெருசாக இருந்திருக்காது, ஆனால் உங்களுடைய கோல் கண்டிப்பாக அச்சீவ் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்து முன்னவே இந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தேன். லைக் ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். லைக் இங்கே வந்து என்னென்னா, இந்த வின்டர்லேருந்து சம்மர் மாறையில் அந்த லைக் டயத்தை மாற்றி வைப்பாங்க. அதுக்கு பேர் வந்து டேலைட் சேவிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் வந்து எப்படி இருக்கும்னா, நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்துருக்கேன். அதாவது இருட்டுறது வந்து இப்போது சம்மர்லேருந்து வின்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சம்மர்லாம் வந்து 9 மணிக்கு தான் சன்செட் ஆகும். 9 மணி 8 மணி அந்த மாதிரி தான் சன்செட் ஆகும். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் 6 6:15க்குலாம் பயங்கரமாக இருட்டிடும். இது வந்து ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. நான் இதை வந்து ஒரு நாள் நானும் என் ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருக்கேன்ல, திடீர்னு என்னங்க 6 6:30க்கெல்லாம் சன்செட் ஆயிடுது, இவ்வளோ நாள் 9 மணி வரை இருட்டாகாமல் இருந்துச்சு, இப்போ மட்டும் என்ன இப்படி ஆகுது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்ல. நாங்கள் சும்மா அந்த வெதர் ஆப் எடுத்து பார்த்தோம், லாஸ்ட் 1 மந்த் எப்படி இருக்குன்னு. அந்த 1 மந்த் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு நிமிஷமாக குறைஞ்சது. அதாவது 9 மணிக்கு சன்செட் ஆகிறது வந்து அப்படி ஒரு 8:59 8:56 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 1 மினிட்னு ஒரு நாளும் கொஞ்சமாக மாறினது. திடீர்னு ஒரு நாள் வந்து நம்மளுக்கு 6 மணிக்கெலாம் இருட்டிடுச்சே அப்படின்ற மாதிரி விஷுவலாக தெரியுது. ஆனால் இவ்வளோ நாள் அது சடனாக 9 மணிலேருந்து 6 மணிக்கு ஒரே நாளில் மாறல. அதுக்கு ஒரு 1.5 months ஆயிருக்கு. ஆனால் அந்த 2 மினிட்ஸ் சேஞ்சஸ் நமக்கு தெரியவே இல்லை. அந்த 2 hours சேஞ்சஸ் வந்து நமக்கு விசிபிளாக தெரியுது. ஸோ இந்த விசிபிள் சேஞ்சஸ் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் உங்கள் மைண்ட் வந்து இந்த சின்ன ஸ்டெப்புக்கு பழகுச்சுன்னா உங்கள் கோலை கண்டிப்பாக நீங்கள் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெரி ஸ்மால் ஆக்ஷன். ஸோ இப்போ வந்து நான் நாளையிலேருந்து வந்து கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்ஷன் வந்து ஓகே, நாளிலேருந்து கம்மியாக சாப்பிட்ணுன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது. இதை வந்து இன்னும் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, கம்மியானா
அப்போ எதை நீங்கள் கம்மியாக சாப்பிட்ணும்? நான் டெய்லி இப்போது சாக்லேட் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். சாக்லேட்டை நான் நிறுத்தணும். சாக்லேட்டை நிறுத்தணும்னா நாளையிலேருந்து உடனே நிறுத்திட முடியுமா? இல்லை. அப்போது இன்னும் எவ்வளோ உள்ளே போகலாம் அப்படின்னா, லைக் எவ்வளோ அதை கம்மி ஸ்டெப்பாக ஆக்கலான்னா, நான் வந்து ஒரு ஹோல் சாக்லேட் சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் சாப்பிட்ற சாக்லேட்டில் லாஸ்ட்டு ஒரு பீஸை மட்டும் நான் வச்சுருவேன், கீழே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு டெய்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் ஒரு 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நான் அந்த இதிலேயே வச்சுருவேன். அந்த மாதிரி ரொம்ப 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 குட்டியான ஆக்ஷன்ஸாக அதை எடுக்க ஆரம்பிங்க. அதாவது உங்கள் ஆக்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுங்கள். நான் கம்மியாக சாப்பிடுவேன், நான் நாளையிலேருந்து சுகரே சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வராமல் எந்த அளவுக்கு உங்களால் கட் ஷார்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன ஸ்டெப்பாக எடுக்க ஆரம்பித்து அந்த கன்சிஸ்டன்சியை விடாமல் போங்க அப்படின்றது இதில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, சால்வ் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போது நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயம் பிடிக்கிறதே இல்லை. நான் வந்து ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு அதில் சக்ஸஸ் வரணும், நான் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாதுன்ற பயம் அது எல்லாமே நமக்கு எப்பயுமே இருக்கும். ஆனால் நம்ம வந்து நம்மகிட்ட இருக்க சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன பிரச்சனையை வந்து நம்ம பெருசாக கண்டுக்கவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போது இதுலேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த மெடிக்கல் செக்டாரில் இருக்காங்க இல்லையா, டாக்டர்ஸ், நர்ஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, அல்லது ஒரு ஃப்ளைட்டு ஓட்டுறவங்க, அந்த பைலட்டு, அந்த ஃப்ளைட்டு இதில் இருக்கவங்க, அவங்கெல்லாம் வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் ஏதோ ஒரு தப்பு, இந்த பைலட் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாரு, அவர் லேண்டிங்லேயோ இல்லை டேக் ஆஃப்லேயோனா ஃப்ளைட்டே வெடிச்சிரும், அங்கே வந்து உயிர் சேதம் ஏற்பட்டுரும். அதே தான் டாக்டருக்கும். அவங்க ஏதோ ஒரு டாக்டரோ நர்ஸோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னாலும் அங்கே வந்து ஃபேட்டல் எரர் நடக்கும். லைக் யாரோ ஒருத்தவங்க இறந்து போகிறதுக்கான, அவங்க உயிரே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குது. அப்போ அவங்க சின்ன மிஸ்டேக் கூட பண்ணவே கூடாது. என்னங்க ஒரே ஒரு மாத்திரை தான் அதை மாற்றி கொடுத்தேன், என்ன ஒரே ஒரு ஊசி தான் அதை மாற்றி போட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவே முடியாது இல்லையா. ஸோ அந்த அவங்களோட இதில் வந்து அந்த எரருன்றது எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணும். ஸோ இதை எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு டைனி மிஸ்டேக்கு கூட, ரொம்ப ரொம்ப சின்ன மிஸ்டேக்கை கூட பார்த்து அதை திருத்திக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த இதில் வந்து ஃபேட்டல் வந்து லைக் அந்த எரர் வந்து குறைக்கப்படுது. ஆனால் நம்ம இது நம்மளுடைய பர்சனல் அல்லது ப்ரொஃபஷ்னல் விஷயத்தில் வந்து எடுத்து பார்த்தோன்னா, நம்ம என்ன பண்ணுவோன்னா, என்ன இன்றைக்கி ஒரே ஒரு சாக்லேட் தான் சாப்பிட்டேன், ஈவன் இப்போ கூட சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு சாக்லேட் தான் சாப்பிட்டேன், அதனால என்ன ஆகிடப்போகுது, ஒரே ஒரு நாள் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக லைக் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டேன், கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக தூங்கினேன், அல்லது ரொம்ப லேட்டாக தூங்கினேன், ஒரு நாள் தானே நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்லையுமே வந்து என்ன இந்த டாஸ்க்கு தானே இன்றைக்கி பண்ணலைன்னா நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் திருத்திக்க ஆரம்பிக்கிறீங்க அல்லது இதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய கோல் அட்டைன் பண்ணுறது அல்லது உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இன்றைக்கி நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்றத ஒரு ஓப்பன் மைண்டடாக பார்க்குறது. நான் பண்ண தப்புக்கு அவங்க காரணம் இவங்க காரணம்னு சொல்லாமல், அண்டு நம்ம பண்ண தப்பை வச்சு நம்ம கோவப்பட்டுக்கிறாம. சம்டைம்ஸ் நமக்கு அப்படி தான் ஆயிரும். இப்போ நான் இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சேன்னா, ஐயோ இன்றைக்கும் நான் லேட்டாக எழுந்திரிச்சேன், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்றத நம்ம நோட் பண்ணி, இதையே நான் தொடர்ந்து பல காலத்துக்கு பண்ணிகிட்டே இருந்தால் என்னோடய எண்ட் ரிசல்ட் என்னவாக இருக்குன்றதை யோசிச்சுட்டு நீங்கள் உங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை மாற்றிக்கிறது. ஸோ அதுதான் வந்து சால்வ் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, ஸ்மால் ரிவார்ட்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எல்லாம் கோல்லாம் அட்டைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்கள் கோல் ஒன்று இருக்குது, நீங்கள் சின்னதாக ஆரம்பிக்கிறீங்க, அதில் ஒரு ஏலேருந்து பிக்கு போயிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாக் பண்ண ஆரம்பித்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 30 நாள் நீங்கள் வாக் பண்ணிட்டீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் தான் வாக் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதை 30 நாள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரிவார்ட் கொடுத்துக்கிறது. ரிவார்டு இந்த சென்ஸ் பெருசாகவும் அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது மணி வேல்யூவோட பெரிய பெரிய விஷயமா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ரொம்ப நார்மலான ஒரு அப்ரிஷியேஷனோ, உங்களுக்கு நீங்களே ஒரு அப்ரிஷியேஷனோ, ஒரு பெருசாக மணி வேல்யூ இல்லாத ஒரு ரிவார்டு உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களை மேலும் மேலும் தொடர்றதுக்கு, இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கைசான் டெக்னிக்ன்றதே என்னென்னா, ரொம்ப 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 சின்ன விஷயத்த, மைன்யூட்டான விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்தை தொடங்குறது தான். நீங்கள் அட்டைன் பண்ண வேண்டிய கோல் பெருசாக இருந்தாலுமே அதை எடுத்தோன்னே நாளையிலேருந்து நான் ஆரம்பித்து 30வது நாளில் நான் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்ற மாதிரி இல்லாமல், ஒரு கன்சிஸ்டன்சியோடு நம்ம வர்றதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன ஸ்டெப்பாக நம்மளால் எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறது தான் இந்த
இந்த கைசான் டெக்னிக். ஸோ அதில் தான் இந்த கொஷின்ஸ் கேட்குறது, அதுக்கப்புறம் உங்களுடைய தவறுகளை திருத்திக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க. லைக் ஐ திங்க் ஒரு 7 விஷயமோ என்னமோ சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த புக்கு. இந்த புக் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஸ்டார்ட் பண்ணல எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது. பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் அகெயின் எண்ட் ஆகையில் நல்லா இருந்தது. ஸோ நான் சொல்லாத இன்னும் நிறைய விஷயங்களும் இந்த புக்கில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் இந்த புக் நீங்கள். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் இந்த எபிசோட் நல்லா இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த எபிசோடை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. இதே மாதிரி வேறு என்ன புக்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்ற சஜஷன்ஸும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.